வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் உங்களுக்காக ஸ்ரீமத் பாம்பன் ஆலயத்தை அருமையாக கவர் செய்து கொண்டிருக்கிறோம். 24-25ஆம் தேதி நடந்த அந்த ஆலய அற்புதங்கள் பார்ட் 2 தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே கடலூர், சிதம்பரம், பின்னத்தூர் அருமையான அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. கந்தர் சஷ்டி விரதத்தின் 3 மற்றும் 4வது நாட்கள் நிகழ்ச்சிகளை இன்றைக்கி நாம் காணப்போகிறோம். ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு இந்த ஆலயத்தில் ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. அருமையான இந்த யோசனையை யார் கொடுத்தார்களோ எவர் கொடுத்தார்களோ தெரியாது, ஆனால் இங்கே நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். ஆகவே அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி தான் இப்பொழுது நடைபெற உள்ளது. அதை நாம் காண்பதற்காகத்தானே இவ்வளவு காலம் காத்திருந்தோம். ஆர்வத்துடன் இப்பொழுதும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ விரைவில் அந்த ஒரு நிகழ்ச்சி உங்களை வந்து அடைய இருக்கிறது. நீங்கள் அதை காணலாம். இதுபோல் வேறு எங்கேனும் மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதி இருக்குமானால் தாராளமாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இவர்கள் பாருங்கள் எவ்வளவு சிரத்தையாக அந்த புனித நீரை தலையில் சுமந்து கொண்டு வந்து இங்கே இறக்கி இருக்கிறார்கள். அதற்குள்ளாக இந்த கந்தர் சஷ்டியின் 3வது நாள் விழாவான அந்த ரோஸ் கலர் பூஜை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் சிறப்பான பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆஹா, அதை நீங்களே பாருங்களேன். சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. காலை விசேஷ பூஜைகள் நடைபெற்று கலசங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். சென்னையிலிருந்து வெளியாகும் மாலை தமிழகம் என்ற பத்திரிகையில் இன்றைய தேதியில் இந்த அழகான நிகழ்ச்சியை வண்ண காகிதத்தில் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இதோ நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிற்பட்ட பூஜைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பூஜைகள் முடிந்தவுடன் அந்த தீபாராதனையை அவர் அனைவருக்குமாக அதை காண்பிக்கிறார்கள். அதை பக்த கோடிகள் எவ்வளவு ஆர்வமாக பயபக்தியாக தொட்டு வணங்குகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். சாதாரணமாக இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து செய்வதல்ல, அவர்களாக மனம் உவந்து நிச்சயமாக பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவர்கள் அந்த காட்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் வாழ்க்கையில் என்ன குறையப் போகிறது? எல்லாம் நிறைதான். அந்த பூக்கள் தூவுகிறார் பாருங்கள், என்ன அழகாக அது கீழே இறங்கி வந்து மக்கள் மீது மழையாக பூமழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, அற்புதமான காட்சி.
நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.